எல்லாரும் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சேவித்து பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமால் கருணாகர பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திராம்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பவே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய. வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் மதுராந்தகத்தில் இருக்கும் ஏரி காத்த ராமர். மூலவர் பேர் ஏரி காத்த ராமர், உற்சவர் பேர் கருணாகர பெருமாள், பெரிய பெருமாள் அப்படின்னு அழைக்கிறது உண்டு. கண்டிப்பாக சென்னைக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் மேல்மருவத்தூர் தாண்டினதுக்கப்புறம் இந்த திருக்கோயிலை ரைட் சைடில் பார்க்கலாம். சென்னைக்கு வரும்போது கோபுரம் தெரியும் நமக்கு. உள்ள நுழையிறப்பவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாரம்பரிய உடை அணிந்து வரவும் அப்படின்னு இந்த சைன்போர்டு, இந்த அன்பு கூர்ந்த கவனம் நம்ம எல்லா கோயில்லையும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். உள்ளே நுழைந்தோடனே லெஃப்ட் சைடில் மகிழ மரம் இருக்குது, கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அப்படின்றாங்க வைஷ்ணவர்களில். ராமருக்குரிய சிறப்பான கோயில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் திருநாமம் பார்க்க முடிந்தது. கோவில் வளாகத்தில் நிறைய கருங்கல் தூண் மண்டபங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நமது முன்னோர்கள் மன்னர்கள் ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ற சொல்கிற அந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் ஆயிரம் கோயில்களை கட்டி கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த நாட்டிலையும் வேறு எந்த மாநிலத்திலையும் நம்ம தெய்வ தமிழ்நாட்டுக்கு இணையாக, வேதம் நிறைந்த தமிழ்நாட்டுக்கு இணையாக கோவில்கள் கிடையாதுங்க. எவ்வளவோ பெரிய கோயில்கள் எங்கெங்கேயோ இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான கோவில்கள் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் நிறைய இருக்குது. நிறைய நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. மனுஷனோட நம்ம ஒரு பிறப்பில் இத்தனை ஆயிரம் கோயில்களையும் நம்ம பார்க்க முடியாது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். இது இல்லாமல் மற்ற மாநிலங்களில் பாரத தேசம் பூரா கோயில்கள் தான் இருக்குது. இந்த சிறப்பு நம்ம பாரத தேசத்தில் மட்டும்தாங்க. அதனால தாங்க இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்கிறது உண்டு. இல்லைன்னா வேறு எந்த நாட்டிலையாவது இத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்கா பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருந்து என்னென்னா இங்கே தூய்மையாக பராமரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அற்புதமாக ரீசண்டாக சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று அற்புதமாக சக்கரத்தாழ்வார், இந்த சக்கரத்தாழ்வார் அடியில் ரொம்ப சிறப்பாக விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன விசேஷம், ஏன் வைஷ்ணவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ராமானுஜருக்கு இங்கே எப்படி தீட்சை அவருக்கு கிடைச்சிது அப்படின்ற சிறப்பான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ராமருக்கு சிறப்பான கோவில்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கோயிலும் ரொம்ப முக்கியமானது. சீதையின் கைகளை பற்றிய நிலையில் ராமர் இங்கே நின்ற திருக்கோலம் சீதையின் கைகளை பற்றியவாறு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வேறு எந்த கோயிலில் இருக்குதுன்னு தெரியாது. தெரிஞ்சதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சீதையின் கைகளை பற்றியவாறு இருக்கும் ராமர் மூலஸ்தானத்தில். அதுக்கப்புறம் இங்கே தான் ராமானுஜர் தீட்சை பெற்றார். அந்த இன்சிடெண்ட் என்னாச்சு, ஏன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த கோயில் மூலஸ்தானத்தில் சீதையின் கைகளை பற்றிய நிலையில் ராமர் நிற்கிறார். இப்போ நம்ம பார்க்குறது எவ்வளோ சுத்தமாக, எவ்வளோ சிறப்பாக புல் தலைவரியில் அம்மன் சன்னதி லெஃப்ட்டில், மூலஸ்தானம் ரைட் சைடில் இருக்குது, அம்மன் சன்னதி லெஃப்ட்டில். ராமருக்கு பக்கத்தில் லக்ஷ்மணரும் இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து ராமர் விபண்டகருக்கு காட்சி தந்தபோது சீதையின் மீதான அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக இவ்வாறு காட்சி தந்ததாக சொல்வார்கள். தம்பதியர் ஒற்றுமையுடன் திகழ இத்திருக்கோயில் வந்து மூலவர் ராமரையும் சீதையரும் தரிசிக்கலாம். அப்படி தரிசித்தால் கண்டிப்பாக தம்பதியருடைய நல்ல ஒற்றுமை திகழும் என்பது மக்களுடைய ஐதீகமாக இருக்கிறது. ராமர் லக்ஷ்மணர் சீதையை இவர்களை வணங்கியபடி விபிண்டக மகரிஷி மூலஸ்தானத்திற்குள்ளேயே இருக்கிறார். சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் ஜனகவல்லி தாயாருக்கு தனிச்சன்னதி உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது மகிழ மரம். இந்த மகிழ மரம், இந்த இடம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்ச சம்ஸ்காரம், ராமானுஜர் தீட்சை பெறப்பெற்ற இடம் இந்த மகிழ மரம் இடம். ஏன்னா ராமானுஜர் தனக்கு தீட்சை கிடைக்கணும்னு ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாராம். இவருக்கு தீட்சை கொடுக்கறதுக்காக ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கிறாராம். அப்போது இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. இந்த கோயிலில் இந்த மகிழ மரம் இடத்துல மீட் பண்ணுறாங்க. வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது. பெருமாள் பக்தர்களுக்கு தீட்சை தரும்போது கைகளில் சங்கு சக்கர முத்திரைகள் பதிப்பர். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். பெரிய நம்பி அப்படின்ற குரு ராமானுஜருக்கு அந்த தீட்சையை கொடுக்குறாங்க அவருடைய கையில். பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இன்று வரும் பண்ணிகிட்ருக்குறாங்க.
பெரிய நம்பி ராமானுஜருக்கு தீட்சை கொடுக்க பயன்படுத்திய சங்கு சக்கர முத்திரைகள் இக்கோயிலில் உள்ளது. 1935ஆம் ஆண்டு கோயில் திருப்பணி நடந்தபோது இம்முத்திரைகள் இங்கு கிடைத்தது. இந்த சங்கு சக்கர தரிசனம் கிடைப்பது மிகவும் அபூர்வம் அப்படின்னு. அந்த மகிழ மரம், இந்த கோவில், இந்த வரலாறு, சரித்திரம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஸ்ரீரங்கத்துலேருந்து சிஷ்யனை தேடிட்டு வர்றாரு. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கும்போது முன்னாடியே வந்து தீட்சை கொடுக்குறாங்க. ராமானுஜர் வடிவில் பெரியவர், அவருக்கு தீட்சை கொடுக்கறது இந்த கோயிலில் தான் நடந்த அந்த உற்சவத்தை இப்போ கூட கொண்டாடுறாங்க பக்தர்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பசுவும் இந்த கோயிலும் இந்த கோபுரமும் பார்க்கறது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கோவில். அற்புதமான ஆன்மீகங்கள் வைப்ரேஷன்ஸ் நிறைந்த கோயில். எவ்வளவு மண்டபங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பொதுவாக காவி வஸ்திரம் அணிந்து தான் காட்சி தருவார் ராமானுஜர். ஆனால் இங்கே வந்து வெண்ணிற வஸ்திரத்தில் கிரகஸ்தராக, குடும்பஸ்தராக காட்சி தர்றார். என்ன காரணம்? குடும்ப வாழ்க்கையில் இருந்த ராமானுஜர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் முன்பு இங்கு தீட்சை பெற்றுக்கொண்டார். இதன் காரணமாக இங்கு வெண்ணிற ஆடையுடன் காட்சி தருகிறார். மூலவர், உற்சவர் இருவருக்கும் வெள்ளை ஆடையுடனேயே அலங்காரம் செய்கின்றனர். ராமானுஜரின் இந்த தரிசனம் விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 கரங்களுடன் அக்னி கிரீடம் அணிந்த சக்கரத்தாழ்வார் தனிச்சன்னதில் இருக்கிறார் இத்திருக்கோயிலில். முன்னாடியே சொன்னேன் அவருடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு கீழே யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. யந்திரத்துடன் சுவாமியை தரிசிப்பது நிறைந்த பலன் தரும். இவருக்கு பின்புறமாக யோக நரசிம்மர் நாகத்தின் மீது காட்சி தருகிறார். சித்திரை நட்சத்திர நாட்களில் இச்சன்னதியில் சுதர்சன ஹோமத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. ராமர் தலமாக இருந்தாலும் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தரும் கருணாகர பெருமாள் பிரதான மூர்த்தியாக அருள்கிறார். விபண்டகரால் பூஜிக்கப்பட்ட இவரே விழா காலங்களில் பிரதானமாக புறப்பாடப்படுகிறார். ஏன்னா இந்த மகரிஷி சொல்கிறோம் இல்லையா, விபண்டக மகரிஷி, இவர் தான் ராமர் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்தார். சீதையை தாண்டி இலங்கைக்கு சென்றபோது இந்த விபண்டக மகரிஷி தான் ராமர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அப்படி வரும்போது தான் மறுபடியும் இறங்கினார் இந்த இடத்துல புஷ்ப விமானம் மூலமாக. லங்கையிலேருந்து அயோத்திக்கு பரதன்கிட்ட நான் வர செய்தியை சொல்லி பரதனை அக்னி பிரவேசம் போகாமல் காப்பாற்றுன்னு சொல்லி ராமன் அனுமானை அனுப்பியது. அப்படி போகிறச்சே அனுமான் இந்த குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி கையில் தீர்த்தம் எடுக்கிறச்சே அந்த தீர்த்தத்திலே ராமன் அவருக்கு பிரத்யட்சமானதுனால குளத்தங்கரையிலே இருக்கார் பக்த ஆஞ்சநேயர். அதனால் இந்த குளத்துக்கு ஸ்ரீராம புஷ்கரணின்னு பேர். ராமர் வரத்துக்கு முன்னாடி அனுமானிக்க வந்தது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலை வெள்ளைக்காரங்க கூட வழிபட்டிருக்கிறாங்க. அவங்களும் இத்திருக்கோயிலுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. காரணம், ஏரியை ராமர் காத்ததுனால. அவங்க வந்து கலெக்டராக இருக்கிறப்போ, அதனால தான் ஏரி காத்த ராமர். நாமும் வழிபடுவோம். ஓம் நமோ நாராயணாய.